இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பதாக. அதை தியானம் செய்யும் பொழுது அதை நாம் உற்று கேட்டு இருதயத்திற்குள்ளாய் அது கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை நாம் பார்க்கலாம். விசுவாசிப்பும் பிரியமானவர்களே, வார்த்தை சொல்லப்படும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், என்னோடு கூட சேர்ந்து பேசுங்கள், என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஒரு மனதாய் நாம் அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறார், மிகவும் சமீபமாய் இருக்கிறார். அவரை பார்த்து தேடி இப்பொழுது நாம் அவரோடு கூட ஆசீர்வாதங்களை, ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தந்து எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபத்தோடும் கூட அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி பேதுரு, யோவானை எல்லாம் பார்த்து சொல்லுகிறார். மீன் பிடித்து விட்டு வந்து படகை ஒதுக்கிவிட்டு வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். இது நாம் எல்லாரும் கடற்கரையில் பார்க்கிற ஒரு சாதாரணமான நிகழ்ச்சி. அவர்கள் வலையை பழுது பார்த்து அதில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் அகற்றி பத்திரமாய் கூட்டி சேர்ப்பார்கள். அப்படி அவர்கள் கூட்டி சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி. பேரும் யோவானும் அப்படியே எல்லா வலைகளை எல்லாம் விட்டுவிட்டு, அவங்க அப்பா விட்டுட்டு, படகை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவருக்கு பின்னால் போனார்கள். அவர்களை ஆண்டவர் ஊழியத்திற்காக மிகவும் தன்னுடைய வல்லமையான வார்த்தைகளினால் அப்படி அழைத்து அவர்களை ஊழியத்திலே கனமாய் பயன்படுத்தினார். அப்போஸ்தலர்களாக அவர்கள் மாறி ஊழியம் செய்ததை நாம் வேதத்தின் மூலமாக எல்லா இடத்திலும் வாசித்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். என் பின்னே வாருங்கள் என்று அவர்களை ஊழியத்திற்கு அழைத்தார். நம்மையும் அழைக்கலாம், நம்மையும் அழைக்கலாம். அது மாத்திரமல்ல, ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவங்க தான் பின்னால போகணுமா? நாம யார் பின்னாலெல்லாம் போறோம்? பின்னாலன்னு வேண்டாம், கூடன்னு வச்சுக்கிடுவோமே. யார் கூட நம்ம போறதுக்கு விரும்புவோம்? நம்மோடு ஆறுதலாய் பேசுகிறவர்களோடு கூட, நம்மோடு அன்பாய் இருக்கிறவர்களோடு கூட, நம்முடைய துன்பங்களை பகிர்ந்து கொள்கிறவர்களோடு கூட, நம்மை துன்பப்படுத்தாதவர்களோடு கூட நம்ம கூடவே போகிறதுக்கு, பக்கத்திலே போகிறதுக்கு, பின்னால் போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருப்போம். சிலர் இவங்க பின்னால் போனால் பணம் கிடைக்கும், இவங்க பின்னாடியே போனாக்க நமக்கு வேலை கிடைக்கும், அப்படியும் கூட பின்னால் போகலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவருக்கு பின்னால் நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எதை பார்க்க போகிறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 19வது மனுஷத்திலே உடனே ஒரு மனுஷன் சொன்னான், ஒரு வேதபாரகன் சொல்லுகிறான், நீர் எங்கே போனாலும் உண்மை நான் பின்பற்றி வருவேன். ஒரு வேதபாரகன். அந்த நாட்களில் வேதபாரகர்களும் பரிசேயரும் சதுசேயரும் அவளை அவ்வளவு எதிர்த்தார்கள். அவர் என்ன செய்தாலும் தப்பு, எழும்பினாலும் தப்பு, உட்கார்ந்தாலும் தப்பு, தொட்டாலும் தப்புன்னு எல்லாவற்றையும் தப்பு கண்டுபிடித்து கொண்டிருந்தவர்கள். இங்கே ஒரு வேதபாரகன் சொல்லுகிறார், நீர் எங்கே போனாலும் நான் உமக்கு பின்னாக வருவேன் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு அவரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வார்த்தையை அவனுடைய உள்ளத்திலிருந்து வந்ததோ, உதட்டிலிருந்து வந்ததோ, எங்கிருந்து வந்ததோ நமக்கு தெரியாது, இயேசு அறிவார். இயேசு அவனை பார்த்து சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, குமாரனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அவரோடு போன அந்த வேதபாரகன் நினைத்திருக்கலாம், தனக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், வாழ்ந்திருக்கலாம் நினைச்சுக்கிட்டு சொன்னாரான்னு நமக்கு தெரியாது. ஏசப்பா அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஆகாயத்து பறவைகளுக்கு கூட கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். தன் வீட்டை விட்டு, தன்னுடைய தகப்பனை, தாயை விட்டு, சகோதர சகோதரிகளை விட்டு ஊழியத்திலே இறங்கி ஊராக கடலோரமாக ஒவ்வொரு இடமாக நடந்து கொண்டிருந்த தேவனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அதைத்தான் தேவன் அவருக்கு உணர்த்தி சொன்னார். நம்மையும் பின்னால் வாருங்கள் என்று சொல்றாரு. ஏன் பின்னால வாங்கன்னு கூப்பிடுறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலே ஒரு சின்ன அறிவுரை நமக்கு சொல்லுகிறார். என்ன தெரியுமா? என் பின்னால வாங்க, ஆனா தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் அல்ல.
அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டுதான் என் பின்னால வரணும். எல்லாருக்கும் பாரங்கள் உண்டு பிரியமானவர்கள். சிலர் நினைப்பாங்க பணம் இருந்துட்டா போதும், பணக்காரங்களா இருந்துட்டா போதும், அவங்களுக்கு என்ன கவலைன்னு நினைப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும், நம்ம விட 10 மடங்கு அவர்களுக்கு பாடுகள் அதிகமாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனவன் தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னாக வர கடவன். இல்லைன்னா எனக்கு பாத்திரம் அல்ல, நீ எனக்கு எந்த வகையிலும் சொந்தமானவன் அல்ல, ஐ cannot consider you in anything, உன்னுடைய காரியங்களில் எதை குறித்தும் நான் சிந்தித்து பார்க்க முடியாது என்று திட்டவட்டமாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஒரே ஒரு அறிவுரை தான், பின்னால போறதுக்கு அவர் சொன்ன காரியம் இது மாத்திரம்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையை தன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, இந்த சிலுவை எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும். உங்க பக்கத்திலே இருக்கு, உங்க தோள் மேலே இருக்கு, உங்க வீட்டிலே இருக்கு, பிள்ளைகள் மூலமா இருக்கு, பெற்றார் மூலமா இருக்கு, சொந்தக்காரங்க மூலமா இருக்கு. எல்லாராலும் கண்ணீரும் சிலுவையும் தான் கொடுக்கப்படுகிறது. என்ன செய்தாலும் குற்றப்படுத்தப்படுவீர்கள், எதை பேசினாலும் குற்றப்படுத்தப்படுவீர்கள், அல்லது அந்த காரியங்கள் நடப்பதன் நிமித்தமாக நீங்கள் அதை சுமந்து கொண்டு அலைய வேண்டியது அவசியமா இருக்கும். அந்த காரியங்களை சரி செய்யும்படியாய் ஓட வேண்டியது அவசியமா இருக்கும். உங்களுடைய சக்தியெல்லாம் மீறி உங்களுடைய ஒரு இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு, இதை செய்து நான் முடிக்கட்டும், என் பிள்ளைகளுக்காக இதை செய்து முடிக்கட்டும், என் பெற்றாருக்காக இதை நான் செய்து முடிக்கட்டும் என்று நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இருக்கிற வேலை கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, ஆனால் நான் வேலையை விட்டுவிட்டால் என் குடும்பம் என்ன ஆகும், என் தாய் தகப்பன் என்ன ஆவார்கள், என்னோடு பிறந்த சகோதர சகோதரிகள் என்ன ஆவார்கள், இந்த வேலையில் நான் இருந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி கடினமாய் கண்ணீரோடு தன் பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக வேலை செய்கிற பிள்ளைகள் எத்தனை பேர். சிலுவை உலக பிரகாரமான பாடுகள் எத்தனை பிரியமானவர்களே. வியாதியினும் வேதனையினும் மற்றவர்களால் திணிக்கப்பட்டும் சிலுவைகள் உலக பிரகாரமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து போனாலும் அங்கேயும் சிலுவைகள் உண்டு. நாம் விட்டுவிட முடியாத காரியங்கள் நமக்கு சிலுவைகளாக மாறிவிடும். நாம் உதறி தள்ள முடியாதவர்கள் நமக்கு சிலுவைகளாக மாறிவிடுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவன் போதும், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி இயேசுவை நிமிர்ந்து பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் சற்று லகுவாக நடந்து கடந்து அவருக்கு பின்னே போக முடியும். அவரை மாத்திரம் உற்று பார்த்து கொண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சிலுவைகள் சுமந்து கொண்டிருக்கிற நாம் அவரை பார்த்து நடக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என் பின்னே வாருங்கள். ஏன்னா அவர் சிலுவை சுமக்க போறார். அவர் சொல்லும் பொழுது சிலுவை சுமந்து முடித்திருக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் சிலுவையை சுமப்பது நமக்கு கற்றுத்தருகிற தேவன் அவர். அதை சும்மா சொல்லல, கற்றுத்தருகிறவர், செய்து காட்டுகிறவர். அதனால ஒன்று சொல்றாரு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என் பின்னால் வா என்று சொல்லி. மரித்து போனது, ஆத்மாவிலே மரித்து போனவர்கள், சரீர பிரகாரமாய் மரித்து போனவர்களை அடக்கம் பண்ணி கொண்டிருக்கட்டும், கொண்டாடி கொண்டிருக்கட்டும், நீ என் பின்னே வா. எந்த ஒரு துக்கமும் எந்த ஒரு நன்மையும் உன்னை நிறுத்த வேண்டாம், தேவனுக்கு பின்னால் கடந்து போவதை நிறுத்தவே வேண்டாம் என்று அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா சற்று பிழைத்திருக்குமானால், சற்று உணர்வுள்ளதாக இருக்குமானால், வேதத்தை எடுக்கும் பொழுது சற்று நம்முடைய இருதயம் குத்தப்படுமானால், உணர்வடையுமானால், அவரை பின்பற்ற நாம் கற்றுக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 19வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 43வது வசனங்களிலே நாம் ஒரு ஸ்திரியை நாம் சந்திக்கலாம். ஒரு சுவிசேஷகரும் இவர்களை விட்டு வைக்கவில்லை. ஏனென்றால் அவ்வளவு ஒரு அதிசயமான நிகழ்வு அது. இயேசு சுவாமி தெருவிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக அவர் செய்கிற அதிசயங்களும் அற்புதங்களும் எல்லாருடைய காதையும் எட்ட ஆரம்பித்திருந்தது. பலரும் தேவைகளோடு அவருக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். அந்த வேளையிலே ஒரு ஸ்திரீ, 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று அவளை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. 12 வருடங்களாக தன்னிடமிருந்த எல்லாவற்றையும் மருத்துவர்களுக்கு கொடுத்து செலவழித்து மருத்துவமனைகள் தோறும் ஏறி இறங்கி எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு ஸ்திரீ, அப்படியும் சுகமடையாத அந்த பெண் இப்பொழுது அந்த கூட்டத்திலே தேவனுக்கு பின்னாக, கர்த்தருக்கு பின்னாக கடந்து போக முயற்சிக்கிறார். எதற்காக?
பின்னே போவதற்கு ஒரே ஒரு காரியம் அவருடைய உள்ளத்திலே தோன்றிச்சு. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும். என்னால் அவரை போய் தொட முடியாது, அவரை நிறுத்த முடியாது, எனக்காக ஜெபிங்கன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட எதுவும் இல்லை. நான் ஒரு சாதாரண பெண். கிட்ட போயிட்டு இருக்கவங்க எல்லாம் அவ்வளவு ஆண்களும் என்னை கிட்ட போகவே விட மாட்டாங்க. ஆனா நான் இதன் மத்தியில எங்கேயாவது உள்ள நெளிஞ்சு உள்ள போய் வஸ்திரத்தை பிடிச்சான்னு சொல்லல, வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால், the hem of the garment, அந்த வஸ்திரத்தின் ஓரம் என் மேல் பட்டால் போதும், அதை தொட்டால் போதும், நான் சுகமடைவேன். அந்த உள்ளத்தில் அந்த விசுவாசம் எழும்பிற்று. பிரியமானவர்களே, அந்த எண்ணம் எழும்பிற்று, தேவ கிருபை எழும்பிற்று. அவள் பின்னாக போனாள். பின்னாக போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டது. அவர் நின்று திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். என்னை தொட்டது யார்? எல்லாரும் சொல்றாங்க, இவ்வளவு பேர் இருக்கிட்டு இருக்காங்க, யாருப்பா உங்களை தொட்டிருக்க முடியும்? யார் தொட்டாங்க எப்படியா சொல்ல முடியும்? தொட்டவர்களுக்கெல்லாம் வல்லமை புறப்படவில்லை. அப்படி இடிச்சு நெரிச்சிட்டு போனவங்களுக்கெல்லாம் வல்லமை தொடவில்லை. அந்த விசுவாசத்தோடு கண்ணீரோடு இந்த ஓரத்தியாகிலும் தொட்டாள்னு சொன்னா பார்த்தீங்களா, அவங்களுடைய வஸ்திரத்தை தொட்டவுடன் வல்லமை புறப்பட்டு சுகமாகிற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கும் எத்தனையோ வருட வியாதியிலே ஒருவேளை விழுந்து கிடக்கலாம், எத்தனையோ வருட துன்பத்திலே நொறுங்கி போய் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். 6 மாதம் ஆயிட்டா அவ்வளவுதான், விட்டுதல்லுங்க, என்ன வைத்தியத்தை பார்க்க போறீங்க இனிமேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம். மற்றவர்கள் அப்படி ஆலோசனை கொடுத்து கொண்டு இருக்கலாம், உடைந்து போய் இருக்கலாம், கண்ணீரில் மிதந்து கொண்டு இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, இந்த ஒரு வினாடி இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் என்னோடு சேர்ந்து, ஆம் தேவனே, வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் போதும் என்று சொல்லி ஒரு வினாடி ஆவியிலே அவருடைய வஸ்திரத்தை உங்கள் கண்களுக்கு முன்னாக நினைத்து பாருங்கள். ஆவியிலே அவரை நினைத்து பார்த்து, என் தேவனே, உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் தொட எனக்கு அனுமதி கொடுமப்பா. அந்த வஸ்திரத்தின் ஓரம் தானாக என்னை தொடட்டும் ஆண்டவரே, அது வந்து என் மேல் விழட்டும் ஆண்டவரே என்று என்னோடு கூட சேர்ந்து சொல்வீர்களானால், எஸ், வாயை திறந்து ஏசப்பாவுடைய வஸ்திரத்தின் ஓரம் என்னை தொடட்டும் என்று கேட்பீர்களானால் இப்பொழுது சுகமாவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அதிசயங்கள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. அது திரும்ப 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 நம்மிடத்தில் திரும்பி வந்து கொண்டே இருக்கிறது. அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருக்கு பின்னால் சென்றாள். இதை போலத்தான் ஒரு குருடன், பிரியமானவர்களை, திமேயுவின் மகனான பர்திமேயு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ரோட்டு ஓரத்தில் உட்கார்ந்துட்டு இயேசு கடந்து போகிறார் என்று அறிந்தவுடன் அல்லறி கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். யாரை பார்த்து கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். குருடன் தான், ஆனா அவன் சரித்திரத்தை அறிந்திருந்தான். தாவீதின் வம்சாவளியிலே ஒரு சிங்காசனம் நிலை நிறுத்தப்படும், அது ஒரு நாளும் அழிந்து போவதில்லை என்ற அந்த சரித்திரத்தை அவன் அறிந்திருந்தபடியினாலே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கதறினான். அவர் நின்று திரும்பி பார்த்தார். பின்னால் கூப்பிடுகிறவனை நின்று திரும்பி பார்த்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளையை, இப்பொழுதும் இந்த வினாடியிலும் இந்த வார்த்தையை தியானிக்கிற நம்மை, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற நம்மை, இந்த வார்த்தையை என்னோடு சொல்லுகிற உங்களை நின்று திரும்பி பார்ப்பார். ஒரு வினாடி கண்களை மூடி நமக்காக சிலுவையை சுமந்து கல்வாரியை நோக்கி நடந்த அந்த தேவனை உற்று பார்ப்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகள் வீண் போவதில்லை, கர்த்தருடைய செயல்பாடுகள் முடிந்து போனதல்ல, அது அழிவதில்லை. பிரியமானவர்களே, அது புரண்டு அலைய போல நம்ம திரும்ப 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 அவருடைய வார்த்தைகளும் அவருடைய செயல்பாடுகளும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு வினாடி அவருடைய வஸ்திரத்தை நினைத்து பாருங்கள். ஒரு வினாடி அந்த தாவீதின் குமாரனை வாயை திறந்து என்னோடு சேர்ந்து கூப்பிடுங்கள். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. தீராத வியாதி என்று மற்றவர்கள் சொல்லலாம், அது தீர்ந்து போவதற்காக ஸ்தோத்திரம். மறையாத கட்டிகள் என்று சொல்லலாம், இயேசுவின் நாமத்தினால் அது மறைந்து போவதற்காக ஸ்தோத்திரம். எந்த கைகளின் அடியிலே கட்டிகள் இருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் அந்த கட்டிகள் மறைவதாக ஆண்டவரே. உடம்பில் உள்ள ஒவ்வொரு கட்டிகளையும் அறிவேன் என்று அன்றைக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு இந்த கட்டிகளை அறிந்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். நோ பயாப்சி, கர்த்தருடைய வார்த்தை தகப்பனே அதை அழித்து போடட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மார்பில் இருக்கிற கட்டிகள் மறைந்து போவதாக. மற்றவர்களிடம் சொல்ல முடியாமல் கண்ணீரில் துடித்துக் கொண்டிருக்கிற இளம் பெண்களின் வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் இப்பொழுது வல்லமையாக இறங்குவதாக. உம்முடைய வஸ்திரத்தால் அவர்களை மூடுவீராக. நன்றி அப்பா, உம்முடைய வல்லமை புறப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி, தொடுவதற்காய் நன்றி, ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை சாட்சிகளாய் நிறுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.